உச்சநீதிமன்றம் திமுகவை ஒரு கொட்டு கொட்டி இருக்கிறது. ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு கொட்டு கொட்டி இன்னைக்கு அவருடைய திமுகவுக்கு ஒரு கொட்டு கொட்டி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்று அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். ஆளுநர் எந்த அதிகாரம் வேண்டாம். ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆளுநர் நினைத்தால் அவர்கள் நிராகரிக்கலாம், அரசு அனுப்புகின்ற எந்த திட்டங்களையும் நிராகரிக்கலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம் அல்லது கிடப்பிலே போடலாம் என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஆளுநருக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவை இது திமுக கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடி. இன்னும் நிறைய சவுக்கடிகள் வரும். வீடுகள் கட்ட முடியாது. வீடுகள் கட்டுறதுக்கு பிளான் போட போனா 150 ரூபாய் சதுரடி, இன்னைக்கு 650 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. ஆண்டுதோறும் மின் கட்டண உயர்வு, மின் டெபாசிட் உயர்வு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த கூட்டணியை நயினார் நாகேந்திரனோ, குட்டியப்பாவோ, செல்வமோகன் தாஸோ, ஆனந்த ஐயாசாமியோ உருவாக்கவில்லை. இந்த கூட்டணியை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார். அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கூட்டிய கூட்டணி. பீகார் மாநிலத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்காது, ஐஎன்டிஏ ஜெயிக்கும். ஐஎன்டிஏன்னா அது மதிப்புக்குரிய நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே என்னுடைய கூட்டணி. முதலமைச்சரும் பீகாருக்கு போனார், தேர்தல் பிரச்சாரம் பண்ணினார். தேர்தல் முடிவு வந்தது. 243 தொகுதிகளில் 202 தொகுதியை வெற்றி பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்னைக்கு எல்லாரும் சத்தம் இல்லாம இருக்கிறாங்க. நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நயினார் நாகேந்திரன் போகக்கூடிய இடங்கள்லாம் நிறைய கூட்டம் வருதாம, எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் சினிமா நடிகரோ அல்ல மிகப்பெரிய பேச்சாளரோ கிடையாது. மக்கள் உங்கள் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். அந்த அன்பை எங்கள் மீது காட்டுகிறார்கள். ஐயாச்சாமி காட்டுறார். இன்று பீகார், நாளை தமிழ்நாடு. நாளை தமிழ்நாடு.